போயிடுறேன். ஸோ ரிவார்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0.00 மில்லிகிராம்னு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் கோல்டுன்னு இருக்கு. ஸோ அந்த யூனிகாயின் கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் கோல்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோட பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க 5100 லோட் பண்ணீங்கன்னா 5 மில்லிகிராம் நமக்கு வந்து வரும். அதாவது பார்த்தீங்கன்னா 50 ரூபா 99 பைசா. அதாவது பார்த்தீங்கன்னா 1% நான் முன்னாடியே சொன்னல பார்த்தீங்கன்னா 5100 நான் வந்து வெளியில ஒரு கடையில் எஸ்எஸ் பிரியாணில தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அங்கே பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 1% பார்த்தீங்கன்னா 51 ரூபாய் நமக்கு வந்து கோல்டா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதை வேணும் அப்படின்னா நீங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்வெர்ட் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா அதாக கூட வச்சுக்கலாம். இல்லை கோல்டு இந்த யூனிகாயினா வச்சு கூட நீங்க வந்து வேற ஏதாவது பர்ச்சேஸ் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அமேசான் வவுச்சர் எல்லாம் வாங்குறப்போ கீழே வந்து காமிக்கும். சோ அதுக்கு வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 51 ரூபா தானே நம்ம வருது. சோ நீ 500 ரூபா வாங்குறப்போ 51 ரூபா போக மிச்சம் இருக்க 449 ரூபா சம்திங் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நான் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிகாயின்ஸா தான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அதாவது கோல்டா தான் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ பாத்தீங்கன்னா கன்வெர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 5 மில்லிகிராம் கோல்டு ஆடட் டு யுவர் பேலன்ஸ் வந்து வருது. ஸோ ஜஸ்ட் டன் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலெட்ல வந்து இந்த மாதிரி லோட் ஆயிடுது. பாத்தீங்கன்னா